அனைவருக்கும் வணக்கம். யாராரு ஃபோன் பண்ணனா, அவங்களுடைய மன குமறல்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். நான் என் நம்பர் கிடைச்சா யாரும் பெருசா ஃபோன் பண்ண மாட்டாங்க. 1½ வருஷம் கடந்து போயிடுச்சு. எல்லாரும் அவங்கவங்க வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு தாங்க நான் நெனச்சேன். ஆனா உண்மையிலே நான் எனக்கு அவ்ளோ ஃபோன் வரும். மக்கள் வந்து ஸ்ரீமதி மேல உயிரே வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. ஆனா ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு தந்தைமார்கள், அண்ணன், அக்கா இப்படி எல்லாருமே அந்த நம்பர பார்த்துட்டு அவ்ளோ ஃபோன் வந்துச்சுங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மனக்குமறல ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. நான் நெனச்சுக்கிட்டேன், அட கடவுளே! இவ்ளோ பேரு நம்ம ஸ்ரீமதி தங்கத்த சுமந்துகிட்டு இருக்காங்களா? அவங்க மனசுக்குள்ளார வச்சு சுமந்துகிட்டு இருக்காங்களா? எல்லாரும் அவங்க வீட்டு பிள்ளைங்களா தான் பார்க்கறாங்க. ஒருத்தரும் வந்து மறக்காம இருக்கிறாங்களே! அப்படின்னு நெனச்சேன். எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஆறுதல சொல்லக்குள்ள, எனக்கு வந்து ஒரு புது தெம்பும், ஒரு புது ஆறுதலும் எனக்கு கிடைக்க வந்தது. நெறைய கால் வந்தது. அவங்கவங்களும் அவங்கவங்களுடைய மனக்குமறல்கள சொன்னாங்க. கண்டிப்பா நான் நெனச்சுக்கிட்டேன், இதுதாங்க நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு நான் நெனச்சேன். ஏன்னா, இந்த 2 வருஷ காலமா ஸ்ரீமதிய யாரும் மறக்காம தொடர்ந்து தான் நெஞ்சில தன்னுடைய பிள்ளையா சுமந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இதுதாங்க எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. எனக்குன்னு சொல்லக்கூடாது. நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஊருக்கு 10 பேராவது ஸ்ரீமதி கேஸ தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. விடாம பார்த்துக்கிட்டே வராங்க. ஸ்ரீமதிய மறக்காம இன்னமும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அத நினைக்கக்குள்ள உண்மையிலே எனக்கு வந்து ஒரு மன ஆறுதல் கிடைச்சது. எனக்கு கிடைச்ச முதல் வெற்றியாவும் நான் பார்த்தேங்க. அதுல வந்து எல்லா காலும் வந்து என்னால இப்ப சொல்ல முடியாது. அதுல வந்த ஒரு முக்கியமான ஒரு 4, 5 பேரு என்கிட்ட பகிர்ந்துகிட்டத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆனவரு தான். அவருக்கு 2 பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு பொண்ணு இப்பதான் காலேஜ் முடிக்க போறா. அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அவரோட முதல் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பொண்ணு பொறந்திருக்கு. ஸ்ரீமதியோட சம்பவத்துக்கு அப்புறம் தாங்க எனக்கு பேத்தி பொறந்தா. உண்மையிலே மனசார சொல்றேன்மா, ஸ்ரீமதியை என்னுடைய 3வது குழந்தையா தான் நான் பார்த்தேன். நான் அழாத நாட்களே கிடையாது. நான் ஒவ்வொரு நாளும் அழுதேன் அப்படின்னு அவரு சொல்லக்குள்ள என்னால தாங்கவே முடியல. என்ன மீறி எனக்கு கண்ணீர் வந்தது. என்கிட்ட பேசின எல்லாருமே ஒரு சொட்டு கண்ணீரோட தான் பேசுனாங்க. யாருமே சாதாரணமா பேசல. எல்லாருமே அழுதபடிதான் பேசுனாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அம்மா ஸ்ரீமதி இறப்புக்கு அப்புறம் எனக்கு பேத்தி பிறந்தா. ஆனா நான் வந்து ஸ்ரீமதியை இறக்க வைக்கலாமா, ஸ்ரீமதியை நான் வாழ வச்சேன். என் பேத்திக்கு வந்து ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிச்சு பேரு வச்சேன். நல்லா நீங்க கவலையே படாதீங்க அம்மா, என் வீட்டுல வந்து ஸ்ரீமதி வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னாரு. இதை நான் உங்ககிட்ட சொல்லும் போது என் உடம்புலாம் அப்படியே சிலுக்குதுங்க. அடுத்ததான் ஒருத்தர் கால் பண்ணினாரு. எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன்மா. என் பொண்ணுக்கு வந்து மருதாணியே பிடிக்கவே பிடிக்காதுமா. ஆனா நீ வந்து ஸ்ரீமதிக்கு எப்ப மருதாணி பிடிக்கும், அவ அலைய அலைய வைப்பான்னு நீங்க சொன்னீங்களோ, அதை கேட்டதுல இருந்தே நானு என் பொண்ணுக்கு நான் ஸ்ரீமதியா தான் என் பொண்ணை பார்த்தேன். என் பொண்ணா பார்க்கறத விட என் பொண்ணை நான் ஸ்ரீமதியா தான் பார்க்கறேன். அவளை கூப்பிடுவேன், மருதாணி நானே வச்சு விடுவேன். அதை அலைய அலைய நான் வச்சு விட்டுட்டு இருக்கிறேன். ஸ்ரீமதி அந்த மருதாணியை வச்சு என் பொண்ணு கையை பார்க்க கொள்ளலாம். ஸ்ரீமதி கையிலையும் இப்படிதான் செவந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அடுத்தது இன்னொன்னு சொன்னாரு, என் பையனை நான் வந்து கலெக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன். ஸ்ரீமதி சம்பவத்துக்கு அப்புறம்தான் அவனை நான் கலெக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன். கண்டிப்பா என் பையன் கலெக்டர் ஆனதும் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கே என் பையனை நான் கலெக்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா பாப்பாவுக்கு வந்து நல்ல நீதி கிடைக்கும், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது அவங்க அம்மாவுக்கே வந்து வயசு 70, 75 ஆகும் அப்படின்னு சொன்னாரு. எங்க அம்மா விடாம என்கிட்ட கேட்பாங்க, ஸ்ரீமதி பாப்பாவுக்கு என்ன ஆச்சு, ஸ்ரீமதி கேஸ் என்ன ஆச்சு, ஸ்ரீமதி கேஸ் என்ன ஆச்சுன்னு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. சிதம்பரம் சைடுங்க, சீர்காழி சைடு சிதம்பரம் சைடுல இருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அக்கா, நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க நம்பருக்காக தான் நான் எவ்வளவோ கிடைக்காதான்னு
நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நம்பர் இப்ப கிடைச்சது. எனக்கு அவ்ளோ சந்தோஷம்க்கா. உங்க நம்பர் கிடைச்சிருச்சு அப்படின்னு. நீங்க பயப்படாதீங்கக்கா. உண்மையிலே நான் சொல்றது உண்மையான வார்த்தைக்கா. எங்க ஊர் மட்டும் இல்ல. எங்க ஊர சுத்தி இருக்கிற 5 கிராமம் இருக்குது. நாங்கலாம் வந்து இந்த தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமா யாரையுமே உள்ற விட மாட்டோம். இது மாரி ஸ்ரீமதி பாப்பாவுக்கு நல்ல நீதிய குடுத்துட்டு வாங்க. நீங்க வரவே வேணாம். நாங்களே வந்து நின்னு லைன்ல நின்னு ஓட்டு போடுறோம். அப்படின்னு நாங்க 5 ஊருக்கா முடிவு எடுத்திருக்கிறோம். நீங்க கவலையே படாதீங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லிட்டு இன்னும் நெறைய ஆறுதலான வார்த்தைகள் பேசுனாங்க. அப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்க, என் பேரும் செல்வி தான். என் பொண்ண பார்த்தா உங்க பொண்ணு மாரியே இருப்பா. நான் வந்து என் பொண்ண வந்து நான் ஸ்ரீமதியா தான் பார்க்குறேன். ஏன்னா என் பேரு செல்வி, உங்க பேரும் செல்வின்றனால என் பொண்ண நான் ஸ்ரீமதியா தான் பார்க்குறேன். என் பொண்ணுக்கு நான் நெறைய நாள் வந்து நான் சைடு சடை தான் போட்டு விடுவேன். அப்பல்லாம் வந்து நான் ஸ்ரீமதியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்கம்மா. சைடு சடையில ஸ்ரீமதி எங்க வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க மருதாணியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. ஒருத்தங்க சைடு சடையில வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க நான் வந்து ஸ்ரீன்னு பேர் வச்சு வாழ வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் சொல்லக்குள்ள என்னால தாங்கவே முடியலங்க. அப்படி என்ன மீறி அழுக வந்தது. அவங்களும் எல்லாரும் என்கிட்ட பேசக்குள்ள எல்லாரும் கண்ணீருடன் தான் பேசுனாங்க. அது மட்டும் இல்லங்க. எத்தனையோ பேரு அம்மா நாங்க ஸ்ரீமதியோட மணிமண்டபத்த வந்து பார்க்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களால வர முடியல. கண்டிப்பா அவளோட 19வது பிறந்த நாளுக்கு 2வது வருஷம் நினைவு நாளுக்கு நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொன்னோம். நெறைய பேர் அத தான் சொல்லியிருக்காங்க. அவளுடைய 19வதோட பிறந்த நாளுக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். மணிமண்டபத்த பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நெறைய பேர் சொன்ன வார்த்தை, அம்மா ஸ்ரீமதிக்கு என்னைக்கு நீதி கிடைக்குதோ, அன்னைக்கு இந்த உயிர் போகணும்னு நான் வேண்டிட்டு இருக்கிறேன். என் தங்கத்தோட நீதி இன்னைக்கே கிடைச்சா கூட நான் இப்பயே சாக தயாரா இருக்கிறேன். என் பிள்ளைக்கு நல்ல நீதி கிடைக்கணும். நீதி கிடைச்சிராதான்னு நான் வேண்டாத இடமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. வேதனையோட தான் பேசுனாங்க. ஒவ்வொருத்தங்களும் கேட்கக்குள்ள என்னால தாங்கவே முடியல. இத்தனை பேரு ஸ்ரீமதி மேல உயிரா இருக்காங்களா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் எத்தனையோ பேர் சொன்ன ஒரு வார்த்தை, அம்மா நாட்டுல வந்து எவ்வளவோ கொடூரம் நடக்குது. எத்தனையோ உயிர்கள் போகுது. ஆனா எங்களால ஸ்ரீமதிய வந்து கடந்து போகவே முடியல. அவளுடைய உயிர் போகக்குள்ள அந்த துடிச்ச துடிப்பு எங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே அதுதாங்க. எப்பவுமே எனக்கு நின்னுகிட்டே இருப்பேன். எனக்கு அம்மா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ற மாரி என் காதுல விழுந்துகிட்டே இருக்கும். என்னால நின்னுகிட்டு அழுவேன். நல்லா இருக்கிற மாரி இருப்பேன். நின்னுகிட்டு அழுவேன். உட்கார்ந்துகிட்டு அழுவேன். என் புள்ள அம்மா என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த உயிர் போகக்குள்ள அந்த கதறல் வந்து என் காதுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டே இருக்குங்க. நான் என் பிள்ளைய காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேங்க. நான் நம்பி ஏமாந்து போயிட்டேங்க. அந்த நயவஞ்சகி, கொலகாரி, அந்த சண்டாளி சாந்தி இருக்காளே, அவ ஃபோன் பண்ணி என் பிள்ளைய கொண்டாந்து சேருன்னு நம்பி சேர்ந்து அன்னைக்கு ஏமாந்து நிக்கிறேங்க. இன்னைக்கு தவிச்சு நிக்கிறேங்க நானு. அம்மா, அக்கா, தங்கச்சி நீங்க வந்து எப்பவுமே இந்த கேஸ விட்டுறக்கூடாது. யார் என்ன மிரட்டுனாலும் நீங்க வந்து இந்த கேஸ விட்டு விலகி வரவே கூடாது. நீங்க உறுதியா நின்னுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாங்க. மன உறுதியோடு போராடிக்கிட்டே இருப்பேங்க. என் புள்ளைக்கு நல்ல நீதி கிடைக்கிறதுனே நான் ஓயவே மாட்டேன். என் புள்ளைய என்னால காப்பாத்த தான் முடியல. என் புள்ளைக்கான நீதிய நான் நிலைநிறுத்தாம விடவே மாட்டேங்க.